அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய களஞ்சியம் சமூக வானொலி மற்றும் இணையம் மூலியமாக மாதந்தோறும் இந்த வெபினார் நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில நமக்காக தொடர்ந்து நம்மளுடைய வேதன் அண்ணன் அவர் உங்க எல்லாருக்குமே தெரிந்தவர். இயற்கை விவசாயம் மற்றும் அனுபவ விவசாயி. தொடர்ந்து பல வருடங்களாக இந்த துறையிலேயே இருக்காங்க. இவங்க தொடர்ந்து நமக்காக நிறைய தகவல்களை மாதந்தோறும் வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் தானியங்கள் பத்தி நிறைய தகவல்களை உங்களுக்காக சொல்ல போறாங்க. தானியங்களை சேகரிக்கக்கூடிய முறைகள் பத்தி சொல்ல போறாங்க. அதாவது அந்த விதையோட ஆஹ் விதைப்பு முறையில இருந்து தொடங்கி அறுவடை வரைக்குமான நிறைய தகவல்களை இன்னைக்கு உங்களுக்காக பகிர்ந்துக்க போறாங்க. அண்ணனுக்கு முதல்ல வணக்கத்தை சொல்லி வருக வருகிறேன்னு அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். அண்ணன் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். களஞ்சியம் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தானிய விதைகளை சேகரித்து வைக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, விதைகள் தான் நம்மாழ்வார் ஐயா சொல்லுவாங்க, விதைகள் தான் பேராயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம விதைகளை எந்த அளவுக்கு பாதுகாத்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பயிர் உற்பத்தி திறன் நல்லா இருக்கும். அதான் முக்கியமானது. அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம்போ. நிறைய பேர் நம்ம விதைகளை மற்றவங்கள்ட்டேருந்து இப்போ தனியார் கம்பெனிகிட்ட இருந்தோ வேறு இதுலேருந்து தான் நம்ம வாங்குறதுக்கு முற்படுறோம்போ, இந்த விதைகளை நாம் அதிக செலவு இல்லாமல் குறைஞ்ச செலவுலேயே நம்ம விதைகளை ஒரு வாய்ப்பு லாபகரமாக கொண்டு போகிறதுக்கு வழிவகுக்கும். இந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெல், இப்போ நெல் குறிப்பாக எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 97% விவசாயிகள் உரக்கடையில் தான் இன்றைக்கி நெல் விதை வாங்குகிறாங்க. காரணம் ஏன்னா நம்ம அந்த விதைகளை எடுத்து நம்ம சேகரித்து வைக்கிறது இல்லை. முக்கியமாக விதைகளை நம்ம எடுக்கணும்னா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பார்த்தீங்கன்னா கலப்பு இல்லாமல் இருக்கணும். இப்போ விதைக்கிறோம்னா ஒரு ரகம் இருக்குன்னா, இப்போ குஜியடிச்சா இருக்குது, இல்லை கல்லூரண்டை இருக்குது, சூரிய குருவை இருக்குது அப்படின்னா அந்த விதை விதைக்கிற போது அந்த விதையில வேறு விதைகள் கலப்பு இல்லாமல் இருக்கும். இதுதான் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. விதைக்கணும். அடுத்தது அந்த விதைகளை விதைச்சா அதில் கலப்பு கடந்தாலும் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கருது வர 60ஆம் நாள் 80ஆம் நாள் ஒவ்வொரு ரகத்தை பொறுத்து அந்த கருது வர நேரத்தில் நீங்கள் பார்க்குற போது வேறு ரகங்கள் இருக்கிற போது அது தனியாக தெரியும். அந்த விதைகளை பிடுங்கி எடுத்துடணும். வேறு விதை கலந்துருக்குன்னா பிடுங்கி அதில் எடுத்துடணும். வேறு புல்லு, வேறு தக்கைப்புண்டு, வேறு வேறு செடிகள்லாம் அதில் இருந்ததுன்னா அதெல்லாம் பிடுங்கி களை எடுத்துட்டோம்னா இந்த விதைகளை நம்ம தரமான விதைக்கு கொண்டு போகலாம். அடுத்தது நம்ம அந்த அறுவடை செய்கிற காலத்தில் இந்த விதைகளை சுத்தமாக அந்த களத்தில் வேறு அதை வேறு ரகங்களை நீங்கள் அதில் அறுவடை பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு ரகத்தை அறுவடை பண்ண போது அதில் கண்டிப்பாக எங்கேனாலும் அந்த நெல் விதை கிடக்கும். இதில் கலந்து இதுவும் கலப்பாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் களத்தில் அடிக்கிற போது ஒரு ரகங்களை மட்டும்தான் நம்ம அதை அறுவடை பண்ணி அதை விதைக்கு கொண்டு வரணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிஷின் வச்சு அறுக்கிறது விதைக்கு ஆகாது. நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னாலும் மிஷின் அறுவடையில் வேறு ரகத்தை அறுத்துட்டு இந்த குலையில் இந்த ரகத்தை அறுப்பாங்க. ஏற்கனவே அந்த மிஷினில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 8 கிலோவுக்கு மேலே அந்த நெல் இருக்கும். அந்த நெல்லை இதிலோட கலந்து இந்த விதை கலந்து கலப்பாகி நம்ம விதைக்கு அதை மறுபடியும் எடுக்க முடியாது. இப்போ எடுத்துட்டிங்கன்னா இப்போ கல்லூருண்டை இருக்குது, இப்போ மாப்பிள்ளை சம்பா இருக்குது. மாப்பிள்ளை சம்பா 160 நாள், கல்லூருண்டை 110 நாள், 115 நாள். இப்போ 2 ரகம் கலக்கிற போது அந்த ரகத்துக்கு இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிடும். நீங்கள் அறுவடை பண்ணும் போதும் சிக்கல், அதுவும் ஒரு ரகத்துக்கு வராது, இதுவும் வராது. அதனால தான் என்றைக்குமே நம்ம எடுக்கிற விதைக்கு எடுக்கிற போது அதை முறையாக தேர்வு பண்ணி அந்த ரகத்தை மட்டும் உற்பத்தி பண்ணி பயிரிட்டு எடுத்தால் மட்டும்தான் நம்ம விதையை உற்பத்தி பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் ஒரு வயலில் கொடுத்துருக்கீங்க, பயிரிட்டுருக்கீங்க. இப்போ குழியடிச்சான் பயிரிட்டுறீங்க, இல்லை மாப்பிள்ளை சம்பா பயிரிட்டுறீங்க, இல்லை கருப்பு கோணிக்காய் பயிரிட்டுறீங்கன்னா அந்த வயலில் அதுக்கு பக்கத்து வயல் நெருக்கமான வயலாக இருந்ததுன்னா இன்னொரு ரகத்தை பயிரிடக்கூடாது கண்டிப்பாக. ஏன்னா இப்போ சேர்த்து இதோட அறுவடை பண்ணுற போது நீங்கள் இதை விதைக்கிற போது இதுலேருந்து விதை மாறி இந்த வயலில் விடும், இந்த விதை அந்த வயலில் விடும். இப்படி கலப்பு கலந்து விதையே கலப்பாகிடும். குறிப்பாக நெல் பார்த்தீங்கன்னா தன் மகரந்த சேர்க்கை, அதாவது அது தானே பூவை மகரந்தம் பண்ணி அதை உற்பத்தி பண்ணக்கூடியது நெல். அதனால் இந்த வயலுக்கும் அந்த வயலுக்கும் குறைஞ்சி அப்போ தான் இது விதையான உற்பத்தியை நம்ம பண்ண முடியும்.
ஏன்னா இப்ப தன் மகரந்த சேர்க்கைனால நான் இதை 4 அடி சொல்றேன். இப்ப அயல் மகரந்த சேர்க்கைனா அந்த ஏரியாவிலேயே நீங்க ஒரு ரகத்தை தான் பயிரிடணும். அது குறிப்பிட்ட இப்போ 1/2 கிலோமீட்டர் தூரம் வந்தா கூட அது அங்கிருந்து இதை மகரந்த சேர்க்கை உருவாக்கி இது விதை மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நெல்லை பொறுத்த வரைக்கும் அதை பயப்பட வேண்டியதில்லை. தன் மகரந்த சேர்க்கைனால ஒரு வயலுக்கு இன்னொரு வயலுக்கு 4 அடி இடைவெளி விட்டு அதுக்கு அடுத்தாப்புல பயிரிடுற போது அந்த நெல் விதையை நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் இப்போ நீங்கள் அறுவடை பண்ணிட்டீங்க, நம்ம பண்ணுற போது சுத்தமாக அதுக்கு எந்த விதமான கலப்பு விதையும் இல்லாமல் வேற வேற ரகங்களும் இதில் கலக்காமல் நம்ம அறுவடை பண்ணிட்டோம்னா, குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது அதோட ஈரப்பதம். நல்லா தெரியும். இப்போ நீங்கள் எல்லாம் வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை டிகிரி வச்சு பார்த்து அந்த ஈரப்பதத்தை பார்த்து தான் அதை மூட்டைக்கு போடுவாங்க. அதை நம்ம ரெண்டாவது அந்த விதைக்கு நம்ம வைக்கிற போது பராமரிக்கிற போது அது பத்தாயமாக இருக்கட்டும், இல்லை கோட்டையாக இருக்கட்டும், இல்லை தொம்ப கூடாக இருக்கட்டும், இல்லை குடோனாக இருக்கட்டும், எதில் நீங்கள் அந்த விதையை வச்சாலும் நம்ம அது பூச்சி பிடிக்காமல் நம்ம பராமரிக்கணும். அதான் முக்கியமானது. ஏன்னா இப்போ நெல் விதையெல்லாம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 மாதங்கள் நம்ம இருப்பு வச்சு அதை பராமரிக்கணும். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக நம்ம வந்து ஈரப்பதம் இப்போ நெல்லோட ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13% இருக்கணும் ஈரப்பதம். 13% இருந்ததுனா தான் அந்த முளைப்பு தர தன்மை கரெக்டாக இருக்கும். இப்போ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ காய்கறி விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6-7% ஈரப்பதம் இருந்தால் போதும். இப்போ எண்ணெய் வித்து பயிர்கள்லாம் 9% ஈரப்பதம் இருக்கணும். இப்போ கிட்டத்தட்ட இப்போ நம்ம இதை எப்படி நம்மலாம் சாதாரணமாகவே குறைஞ்சது நல்ல வெயிலில் ஒரு 5 காய்ச்சல் நம்ம போட்டாலே நெல் அந்த நெல்லை அள்ளி பிடிச்சி பார்க்குற போதே நமக்கு தெரியும். விவசாயிகள் அனுபவ விவசாயிகள் அப்படியே கண்டுபிடிச்சிருவாங்க கரெக்டாக. அதை கையால் பிடிச்சி பார்த்தே சொல்லுவாங்க, இது பரவாயில்ல ஈரப்பதம் கரெக்டாக இருக்குது, இது முளைப்பு தரணுக்கு ஏற்ற நெல் அப்படின்னு சொல்லிட்டு அதை பதப்படுத்தி அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அது கொண்டு போவாங்க. ஆனால் அதை நம்ம சில விவசாயி என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இப்போ நம்ம சென்டரில் கொண்டு போய் கொடுத்து விட அதை செக் பண்ணி ஈரப்பதத்தை பார்த்து அதுமாரி பண்ணுவாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த நெல்லை நீங்கள் திரும்ப கொண்டு வந்து அதுலேருந்து கருக்காக நீக்கி அதை ஃபுல்லாக நல்லா தூற்றி அதை நல்லா சுத்தமான நெல்லுக்கு எடுத்துகிட்டு வந்து அது கல் நெல்லெல்லாம் இல்லாமல் புடைச்சி இதை சுத்தம் பண்ணி நம்ம பராமரிக்கிறதுக்கு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட 10 மாதம் நீங்கள் சேகரித்து எதில் வைக்கிறீங்கிறது முக்கியமானது. இப்போ நீங்கள் சாக்குலேயோ இல்லை கட்டி அங்கே போடுறதோ இங்கே போடுறதோ யூரியா சாக்குலையோ இதுமாரி வச்சிங்கன்னா இதோட முளைப்பு திறன் மாறும். இப்போ யூரியா சாக்கில் கட்டி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் சூடு அடித்து ஒரு பக்கம் காய்ச்சல் அதிகமாக போகும், ஈரப்பதம் அதிகமாக போகும். இதெல்லாம் நிறையா இடையூறுகள் நிறையா இருக்குது. அதனால் நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தொம்பக்கூடு இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தொம்பக்கூடு சொல்லுவாங்க, கோட்டைன்னு சொல்லுவாங்க. என்னென்னா வைக்கோலையே அதையே பதப்படுத்தி அதில் உள்ள நெல்லை இப்போ ஒரு ஒரு விவசாயிக்கு எவ்வளவு தேவைன்னா ஒரு 2 மூட்டை 4 களம் தேவைப்படுதுன்னா அந்த 4 களத்துக்கு தேவையான கோட்டையை கட்டி அதில் உள்ளே பார்த்தீங்கன்னா நொச்சி இலை. இப்போ அதில் பூச்சி பிடிக்காம இப்போ அது அதிகமாக நெல்லில் வர்றது நெல் அந்துப்பூச்சி அதிகமாக வரும். நெல் அந்த அந்துப்பூச்சி வந்துட்டாலே நமக்கே தெரியாது, அப்படியே குடஞ்சி குடஞ்சி அப்படியே அரிசியை வெள்ளையாக்கிட்டு அப்படியே புக்கு மாரி போயிடும். இது வந்துன்னா நிறைய அப்படியே முக்கிய ஆரம்பிச்சிடும். இதுக்கு என்ன செய்வாங்கன்னா நொச்சி இலை இருக்குது பார்த்தீங்களா, நொச்சி இலையை ஒடிச்சு உள்ளே அந்த கோட்டைக்குள்ளே வச்சு மேலே அப்படியே முழுக்காடு போட்டு மேலே கோட்டையை கொண்டாந்து ஒன்றா சுற்றி மேலே நொச்சி இலையை வச்சு அந்த அப்படியே கட்டி சுற்றி விட்டு மேலே அந்த கோட்டை மேலே ஃபுல்லாக சாணியால் தடவி அப்பி வச்சுக்குவாங்க. அப்படி இந்த கோட்டையை இடையிலலாம் பிரிக்க மாட்டாங்க, ஒன்றுமே பண்ணாது. இப்போ என்னென்னா சாணியை வச்சு மேலே வச்சிட்டிங்கன்னா அந்த எந்த விதமான பூச்சியும் உள்ளே கூடாது. உங்களுக்கு நல்லா பெரிய அந்த முன்னோடி விவசாயம்லாம் இதுதான் பண்ணுவாங்க. இப்போ இடைக்காலத்தில் நம்மலாம் விதை நெல் வெளியில் சென்டரில் வாங்குறதுனால இப்போ உரகல்ல வாங்குறதுனால தான் இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். அதேமாரி தொம்ப ஓடும் அப்படி தான். இப்போ தொம்ப ஓடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மூட்டையிலேருந்து 10 மூட்டை வரைக்கும் பெரிய பெரிய தொம்ப ஓடை கட்டி அதை கீத்து கொட்டாயில் உள்ளே வச்சு அது மேலே சாணியை நல்லா முழுவிட்டு கீழே வந்து நொச்சி இலை வேப்ப இலை இதெல்லாம் ஒடிச்சு போட்டு அது மேலே விதை நெல்லை கொட்டி இதை பக்குவமாக மேலே மூடி வச்சு மேலேயும் கொண்டாண்டு அந்த நொச்சி இலை மிளகாய் முதல் போடுவாங்க. இதெல்லாம் போட்டிங்கன்னா நோய் எந்த விதமான பூச்சியுமே இதில் வராது. மிளக குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் நிறையா இந்த நெல் அந்த பூச்சி தான் வரும் விதை நெல்லில் பார்த்தீங்கன்னா. அதேமாரி அரிசி வண்டுன்னு ஒன்று பார்த்துருக்கீங்க. நீங்கள் அரிசியை கொஞ்ச நாள் வச்சுனாலும் அப்படியே சின்ன தலை சின்ன சின்னதாக இருந்து ஒரு சின்னோண்டு வண்டு ஒன்று இருக்கும், அந்த வண்டு பிரச்சனை வரும். இதேமாரி பூச்சி தாக்கல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்தணும்னா இதுமாதிரி நொச்சி இலை சாணி இதுமாரிலாம் கொடுக்குற போது நிச்சயமாக அந்த பிரச்சனைகள்லாம் நிறையா வரும். அடுத்தது இந்த வயலை நம்ம வந்து வயலை பார்க்கணும். இப்போ நம்ம விதைக்காக எடுக்க போகிறோம்னா அந்த வயலை வந்து
நம்ம கோழி புல்லு எல்லாம் இல்லாமல் வேற வேற களையெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் சுத்தமாக அதெல்லாம் அரிச்சு எடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம விதை நெல்லை விதைச்சி விதைக்கான்னு தேர் போட்டோம்னா அந்த வயலை அந்த அளவுக்கு நம்ம பராமரிக்கணும். உற்பத்தி முதல் அறுவடை வரைக்குமே அதை நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு தவறான அதை பார்த்து பார்த்து என்னென்ன மாற்றம் ஏற்படுது, என்னென்ன களை வருது, எவ்வளோ பிரச்சனை வருது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வரணும். இடையில பூச்சி தாக்குதல் இருக்கா, அது நெல் சரியாக முத்தி இருக்கா, அதோட அதோட பால் சத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு டைமும் பார்த்துட்டே வரணும். இப்படி நம்ம பராமரித்தா மட்டும்தான் நம்ம நெல் விதைகளை எடுக்க முடியும். அடுத்தது இந்த நெல் விதைகளை ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு தடவையும் நம்ம பெரிய வெளியில நம்ம பார்க்கணும். இந்த பத்தாயிரத்து வெளியிலேருந்து எதுவும் பூச்சி பறக்குதா, இல்லை வேற வித பிரச்சனை எளிய தொல்லை இருக்கா, இப்படியெல்லாம் நம்ம ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பார்த்து பராமரிச்சுட்டு வந்ததுனாலே நம்ம பூச்சி தாக்குலேருந்து அதை கட்டுப்படுத்திடலாம். அதுக்கு அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா விதை நெல்லை நீங்கள் விதைக்க போறீங்க அப்படின்னா அந்த விதை நெல்லை நம்ம ஒரு 10 நெல் எடுத்து அதை கிட்டத்தட்ட போட்டு முளைப்பு தர எப்படி இருக்குங்கிறத நம்ம ஆய்வு பண்ணணும். இப்போ கிட்டத்தட்ட 10 விதை போடுறீங்க, அதில் 8 முளைச்சிட்டு அப்படின்னாக்க இப்போ நெல் வர பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 80% முளைப்பு திறன் இருந்தாலே அது நல்ல நெல்லுன்னு இருக்கும். ஆனால் அதில் 8 நெல் முளைச்சிட்டு பாக்கி 2 நெல் முளைக்கல, பரவாயில்ல, இந்த நெல் இந்த விதை நல்ல தரமான விதை அப்படின்னு நம்ம தேர்வு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நெல் தான் முளைச்சிருக்கு, 5 முளைக்கலை அப்படின்னா அந்த விதையை நம்ம தேர்வு பண்ண முடியும். ஏன்னா நம்ம வயலில் தெளிச்சும் போதுமான உற்பத்தி தரம் இருக்காது. நீங்கள் 50% முளைப்பு தரம் இல்லைனாலே அந்த வயல் எப்படி இருக்கும், ரொம்ப மோசமான நிலைமையை சந்திக்கும். அதனால் இந்த எல்லாம் நம்ம வந்து ஆய்வு பண்ணி தான் நம்ம வயலில் தெளிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடை நம்ம அதை செய்யணும். அதுக்கு அடுத்தது இப்போ நெல் விதைகளை பொறுத்த வரைக்கும் நிறைய வழிமுறைகள் இருக்குது நம்ம அதை பாதுகாக்கிறதுக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம 10,000லேயே கூட நம்ம பராமரிக்கலாம். 10,000 பார்த்தீங்கன்னா இப்போ சென்ற வருஷம் ஒரு நெல் அதில் குழியடிச்சான் வச்சுருப்பீங்க, இந்த வருஷம் அதில் கல்லூருண்டை விதை நெல் வைப்பீங்க அப்படின்னா இந்த 10,000 நல்லா சுத்தம் பண்ணி வெயிலில் தூக்கி வண்டி வச்சு அதை காய போட்டு, ஏன்னா அதில் முட்டையிட்டு வேறு வேறு பூச்சிகள்லாம் அதில் இருக்கும். எங்கள் நெல் அந்த பூச்சி கூட அதில் உள்ளே இருந்து மறுபடியும் உற்பத்தி ஆகிட்டு அந்த அரிசி வண்டு மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுமாரிலாம் பிரச்சனைகள் வரப்போது நம்ம அடுத்த கட்டத்துலேயும் இன்னும் நிறைய பூச்சி உற்பத்தி நிறைய அதிகமாக வந்துட்டுனா நம்ம விதை நெல்லை காப்பாற்ற முடியும். அதனால் வெயிலில் வச்சு காய வச்சு அதுக்கு பிறகு அந்த 10,000 சுத்தம் பண்ணிட்டு அந்த 10,000 நம்ம எந்த ஒரு நெசல் பாங்கான இடத்துல கீத்து கொட்டாய் அது மாதிரி இடத்த தேர்வு பண்ணி அந்த கொட்டாயில வச்சு நம்ம அதுக்கான விதை நெல்லை கீழே முதல்ல நம்ம போட வேண்டியது என்ன கேட்டீங்கன்னா இதுதான் நொச்சி தழையை போட்டுட்டு அது மேலே நெல்லை கொட்டிட்டு நல்லா பரப்பிட்டு மேலேயும் அதுமாரி வந்து பட்டை மிளகாய், அந்த மிளகா இருக்குது பார்த்தீங்களா, மிளகாய், நொச்சி தழை, வேப்பந்தழை இதெல்லாம் மேலே போட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கனாலே அதை கடைசி வரைக்கும் ஒன்றே பண்ணாது, இது அப்படியே இருக்கும். நம்ம நேரடியாக விதைப்புக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்தது நீங்கள் ஒரே காலத்திலேயே 2 ரகம் 3 ரகத்தை விதை நெல் எடுக்கிற போது கண்டிப்பாக அடிக்கக்கூடாது. அப்படி அடிக்கிற போது நிச்சயமாக நிறைய கலப்பு அதில் வரும். அப்படி நீங்கள் எது பண்ணணும்னா உரண்டேர்ந்து சுத்தம் பண்ணிட்டு அந்த களத்தை 2 நாளைக்கு நல்லா வெயிலில் காய போட்டு அதுக்கு அடுத்தாப்புல தான் நம்ம அடுத்த ரகத்துக்கு போகணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் விதை கிளப்பு இல்லாமலும் பூச்சித்தன்மை இல்லாமலும் இதில் வந்துடும். அப்புறம் இந்த விதை நெல்லை நம்ம எடுக்கிற போது ஒவ்வொரு முறையும் நம்ம ஒரு ரகத்தை மட்டும் ஒரு நாளைக்கு தெளிக்கிறோம்னா அந்த ஒரு ரகத்தை மட்டும் தான் வெளியே எடுத்துருவோம். நம்ம அந்த ரகத்தை கொண்டு தெளித்து அதை வண்டி ஓட்டி முடிச்ச பிறகுதான் மறுநாள் தான் அடுத்த ரகத்தை கொண்டு போவோம். ஏன்னா அதில் கூட நம்ம நிறையா கலப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்னைக்கு ஒரு ரகத்தை நம்ம கல்லூரண்டி எடுத்துகிட்டு போயிருப்போம்போ நாளைக்கு அதே சாக்கில் கருப்பு கோணி எடுத்துகிட்டு போகும்போது அதில் விதை நெல் அந்த சாக்குள்ளே இருக்கும். அந்த ஒரு 10 நெல் இருந்தாலும் சரியா போச்சு, அந்த 10 அங்கே வயலில் போய் அது உற்பத்தி ஆகி அது கலப்பாகி மீண்டும் அது விதை உற்பத்திக்கு தரம் இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் வந்து எப்போதுமே நம்ம விதை நிலைக்கான தேர்வு பண்ணுற போது அந்த நாளை எழுதி வச்சு இன்னைக்கு தான் நம்ம பயிரிட போகிறோம்போ இல்லை தெளிக்க போகிறோமோ அப்படின்னா அந்த தேதியை போட்டு முடியடித்தேன், இத்தனாம் தேதி நான் தெளித்தேன், இத்தனாம் தேதி நான் அறுவடை பண்ணேன், இத்தனாம் தேதி அதில் நெல் பூக்கும் பருவத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பூக்கும் பருவம்லாம் 80 நாளில் வரும். அந்த நீண்ட கால நெல்லெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு நெல் ரகங்களை பொறுத்து இருக்கு பருவம் வர்றது. அதனால ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து அதை அப்படியே விதை நெல்லுக்குன்னு நம்ம வச்சுட்டோம்னா அந்த ரகத்தை நம்ம கரெக்டாக தேர்வு பண்ணி வரணும். இந்த நெல்லை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் நம்ம பெருமையாக பராமரிக்கிறது. அப்படிதான் என்னை பொறுத்த வரைக்கும் கோட்டை கட்டுறது, தொம்ப ஊடு, இது ரெண்டுமே தான் இந்த விதை நெல்லுக்கு நல்லா சேர்ந்தே. அது பூச்சி தன்பு தாக்குதலே இருக்கவே இருக்காது. ஏன்னா நீங்கள் மேலே வந்து ஃபுல்லாக சாணத்தை கரைச்சி ஃபுல்லாக மொழிவிட்டீங்க, இது மொழிவிட்டீங்கனாலே பூச்சி உள்ளே போகாது.
வெளியே எந்த விதமான பிரச்சனையுமே அதில் இருக்காது. நிறைய பூச்சிகளை அது தடை பண்ணிடும். அது இல்லாமல் அது முளைப்பு தர நீண்ட நாட்களுக்கு அது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான ரசாயன மருந்துகளையோ இல்லை மாலாத்தை இந்த பால் ஆயில் தூள் இதெல்லாமே நீங்கள் எதுவுமே பயன்படுத்த வேண்டாம். இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிற போது நிச்சயமாக நிறைய விரதத்தன்மை ஆகி அந்த நீங்கள் மீதம் இருக்கிற விதை நெல்லை சாப்பாட்டு பயன்படுத்துகிற போது அதன் வழியாக நச்சுத்தன்மை வந்து நம்மளை மனிதர்களை பாதிக்கிறதுக்கு, அதாவது ஸ்லோ பாய்சம்பாங்கள்ல, அது மாதிரி பாதிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் இதுமாரி இயற்கை வழி முறையில் நம்ம பாதுகாக்கிறது தான் நமக்கு உடம்புக்கும் ஆரோக்கியம், எல்லாருக்குமே ஒரு சுகாதாரமாக வாழ்க்கை வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எண்ணெய் வித்து பயிர்கள் இருக்குது. இப்போ எள்ளும் அதுமாரி தான். அதுமாரி நிலக்கடலை விதையும் அதுமாரி தான். நீங்கள் என்னென்னா நம்ம நிலக்கடலையும் அதுமாரி தான் அந்த பதமாக காய வச்சு எடுத்துட்டு கிட்டத்தட்ட அந்த நிலக்கடலையை இதுமாரி சணல் சாக்கில் தான் கட்டணும். அதை சணல் சாக்கில் தச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் அந்த கடலையை வந்து மூட்டையை பிரட்டி பிரட்டி போடணும். நீங்கள் ஒரே இடத்துல அப்படியே அடுக்கி வைக்கிற போது தெரியும் அது பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுடுச்சுன்னா நம்ம ஒவ்வொரு மாதமும் திருப்புற போது என்ன பூச்சி என்ன இருக்குங்கிறதே நம்ம வந்துடும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுற போது இந்த விதையை நம்ம கலப்பு இல்லாமலும் நல்ல முளைப்பு திறப்பு கொண்ட விதையாகவும் நம்ம பூர்த்தி பண்ணலாம். இப்போ பயிர் இருக்குது, பயிர், உளுந்து, இந்த விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாகவே செய்யலாம். வீட்டில் இருக்கிற கடலை இருக்குது பார்த்தீங்களா, கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இந்த எண்ணெய்கள்லாம் நம்ம பயன்படுத்தி அதை நம்ம பூச்சி தாக்குதல் பண்ணாமல் செய்யலாம். இப்போ இந்த ஹலோ, இடையில கட் ஆகிட்டாமா? சரி, என்ன பிரச்சனை தெரியல. சரிம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா அதுமாரி நம்ம பயிறு, உளுந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி நெல் தவிர்த்து எல்லா தானியங்களையுமே நம்ம வந்து விதைக்க கோட்டை கட்டி அதுமாரி பயன்படுத்தி நம்ம திரும்ப பயன்படுத்தலாம். எள்ளை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம பிரித்து அதை கொட்டி பார்க்கணும். அந்த எள்ளில் எப்படி என்ன இருக்குது, இப்போ புழு பிடிச்சிருக்கா, மேலே ஏதோ முட்டை விட்டுருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்தாலே அதை நம்ம மாற்றி சரி பண்ணிக்கலாம். இப்போ நான் எள்ளு சொன்னேன், எள்ளு உளுந்து இப்போ பார்த்தேன். ஒரு கிலோவுக்கு 10 மில்லி தேங்காய் எண்ணெய் அப்படியே மேலே தெளித்து விட்டு அப்படியே கையால் பரட்டி விட்டு அதை நீங்கள் சாக்கில் அள்ளி கட்டி வச்சாலே அதில் பூச்சி பிடிக்காது. அது எவ்வளோ நாளைக்குனாலும் அப்படியே இருக்கும். இதெல்லாம் நம்ம சாதாரணமாக வீட்டில் நம்ம பயன்படுத்துகிற முறை தான். அதுமாரி கடலையை பார்த்தீங்கன்னா கடலை பொறுத்த வரைக்கும் அதுவும் தன் மகரந்த சேர்க்கை தான். இப்போ குறிப்பிட்ட ஒரு வயலுக்கும் 2 வயலுக்கும் ஒரு அடுத்த வயலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 அடி இடைவெளி இருந்தாலே அது போதுமானது. இந்த இடைவெளியில் நம்ம தற்காத்துக்கலாம். குறிப்பாக ஒரு விதைக்குன்னு எடுத்தீங்கன்னா அந்த ரகத்துக்கு கூட இன்னொரு ரகத்தை உடனே பயிரிடக்கூடாது. ஏன்னா கண்டிப்பாக அதுமாரி பயிரிட்டிங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அது கலப்பு கலந்துரும். இப்போ கடலை நிலக்கடலை எடுத்து இந்த C7 எடுக்கிறீங்க அப்படின்னா C7 பக்கத்தில் வெஸ்டர்ன் பார்ட்டி போடக்கூடாது நிச்சயமாக. இதுக்கும் அதுக்கும் மாற்றம் ஏற்படும். அதனால் அதை கலக்கிற போது இப்போ கிரீனார் பயிர் இருக்குது, இல்லை கதிரி இருக்குது, இதெல்லாம் வந்து 120 நாள், இப்போ இது 90 நாள் ரகம் தான். இதில் கலக்கிற போது இந்த பயிருக்கும் அந்த பயிருக்கும் வித்தியாசம் வரும். இப்போ நீங்கள் 90 நாள் அரிக்கிறதுக்கும் 120 நாள் அரிக்கிறதுக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதனால் நம்ம வந்து விதையை வந்து கண்டிப்பாக இந்த ரகத்தை
எந்த அளவுக்கு தேர்வு பண்ணுறோமோ அதுமாரி விதையையும் நம்ம தேர்வு பண்ணணும். அதனால தான் ஐயா நம்மாழ்வார் அழகா சொல்லுவாங்க, விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லைன்ட்டு. இது உண்மை. நீங்க பாட்டுல விதைச்சிட்டிங்கன்னா அதோட கடமை பாட்டுல முளைச்சி மேலே வர்றது தான். இப்ப சில புல்லு விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த நெல் வயல்ல கிடக்கும் நலுப்புன்னு ஒரு புல்லு இருக்கு. அந்த புல்லு விதை பார்த்தீங்கன்னா கார்த்திகை மார்கழி தான் அது முளைக்கும். ஆனா எவ்வளோ கோடையில வெயில் இறைச்சாலும் அது முளைக்கவே முளைக்காது. கரெக்டா அந்த ஐப்பசி மாதம் வந்து மழை பெஞ்சு தண்ணி விழுந்து காய போற நேரத்துல அந்த புல்லு முளைச்சி வந்துரும். அது வரைக்கும் அந்த விதை அது மணல்ல தற்காத்துக்கிட்டு அது அது வரைக்குமே அந்த வெப்பத்திலையும் இந்த மழையிலையும் அப்படியே போராடி அதே தண்ணி உழுந்து காயிற நேரத்துல அது முளைக்கும். அது மாதிரி ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. அதோட கடமையை அது பாட்டுல செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம வந்து விதைகளை பத்தி பயப்பட வேண்டியது. விதைகளை நம்ம எந்த முறையில அதை சரியா கொண்டு போறோமோ அதற்கான பலனை நம்ம எடுத்துக்கலாம். குறிப்பா நம்ம விதைகளை சரியான முறையில் தேர்வு பண்ணா மட்டும்தான் உற்பத்தி திறன் அதிகமா இருக்கும். ஏன்னா இப்ப நெல் இருக்கு, கிட்டத்தட்ட 120 நாள் நெல் இருக்கு. நீங்க 110 நாளே அதை அறுவடை பண்ணீங்க. சரியான முத்தல் இல்லாம இருக்கும், அரை நெல் இருக்கும், பொக்கு இருக்கும். இதை மாதிரிலாம் இதெல்லாம் நீங்க வந்து அறுவடை பண்ணி அதை சேர்த்து வைக்கிற போது நிச்சயமா அது முளைச்சாலும் அதுக்கான பலனை தராது. அதனால நம்ம வந்து என்னைக்குமே விதைகளை தேர்வு பண்ற போது சரியான நாளை முடிஞ்ச பிறகு அது முத்தின பிறகு அதை நல்லா காய வச்சு அதுக்கான பதத்தை போட்டு அதை சேமிக்கிற இடத்துல முறையாக சேமிச்சோம்னா அதை முறையாக நம்ம பயன்படுத்தலாம். அப்பதான் நமக்கு உற்பத்தி திறனும் நல்லா இருக்கும், மகசூலும் அதிகமாக இருக்கும். அதான் முக்கியமானது. நம்ம விதை தேர்வுங்கிறது நம்ம என்ன பண்ணாலும் விதை தேர்வு மிகவும் முக்கியமானது. எந்த அளவுக்கு விதையை நம்ம தேர்வு பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட மகசூல் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அந்த விதையோட தன்மை நல்லா காய்ப்பு திறனா நல்லா இருந்தால் மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கும் அது நல்ல காய்ப்பு திறனா உள்ளதா இருக்கும். நீங்க ஏற்கனவே உள்ள வயல்ல ஒரு ஒரு ஏக்கருக்கு இப்ப 4 மூட்டை தான் விளைஞ்சிருக்கு, 5 மூட்டை தான் விளைஞ்சிருக்கு, அது நல்ல சரியான விளைச்சல் இல்லை அப்படின்னாக்கா நிச்சயமா அடுத்த தடவையும் அது இன்னும் குறைவா தான் போயிட்டு இருக்கும். அதனால என்னைக்குமே நம்ம நல்ல மகசூல் தரக்கூடிய அதிகமா விளைஞ்ச அதே மாதிரி ரகங்களை எடுத்து அதுக்கு தகுந்தாற் போல நம்ம விதைய உற்பத்தி பண்ணணும். அதான் முக்கியமானது. அது மாதிரி இப்போ மக்காச்சோளம், சோளம் இது எல்லாமே ஒவ்வொரு கட்டத்திலையுமே ஒவ்வொரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எந்தெந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம அதை சரி பண்ணணும். அதனால நம்ம என்னைக்குமே விதைகளை வந்து கரெக்டாக அது பிடுங்கி பார்க்கணும். இப்போ நாள் வந்துட்டு இப்போ நிலக்கடலை இருக்கு, அந்த கடலை பார்த்தீங்கன்னா நல்லா முத்திடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா கீழே பழுப்பு விடும், காய ஆரம்பிக்கும். அந்த செடியை பிடுங்கி பார்த்தீங்கன்னா விதை அப்படியே கடலை முத்தி போய் நல்லா கருத்து ஓடு கருத்து இருக்கும். ஓடு கருத்துட்டாலே சரி பரவாயில்ல, இது நல்லா முளைப்பு தரம் வந்துட்டு நல்லா முத்திடுச்சு, இது நல்லா விதைக்கேற்ற நெல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை விதைக்கி கொண்டு போடலாம். அதனால அதை ஒவ்வொரு இதையும் பார்க்கணும். இப்போ எள் எடுத்துட்டீங்கன்னா 75 80 நாள் 80 நாளுகள்னா 75 நாளே அது நிறம் மாறி மஞ்சள் ஆகி இலை கொட்ட ஆரம்பிச்சிடும். அதுமாரி சூரியகாந்தி அடிப்பாகத்தில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை நிற மஞ்சள் நிறமாக மாறும். அந்த மஞ்சள் கலர் வந்தாலே முத்திடுச்சுன்னு அர்த்தம். எந்த ரகங்களாக இருந்தாலும் சரி கீழே பழுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஆகிட்டாலே சரி நல்லா முத்திட்டு நம்ம பருவத்துக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அடுத்தது நம்ம அறுவடைக்கு போயிடலாம். அதுமாரி ஆமணுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆமணுக்கு தான் இப்போ அயல் மகரந்த சேர்க்கை. ஆமணுக்கு நீங்கள் அடுத்த வயலில் இருந்தால் கூட இந்த வயலுக்கு அதோட மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால தான் நம்ம நெல் வயல் இருந்தாலும் இந்த வயல் இருந்தாலும் நம்ம ஆமணுக்கெல்லாம் எட்டி தூரத்தில் வரப்பில் தான் பயிரிடுவாங்க. இடையிலெல்லாம் கிடக்கக்கூடாது. இதுமாரி வரங்கள்லாம் பார்த்துக்கணும். இப்போ தக்கப்பூண்டு இருக்குது, தக்கப்பூண்டு வயலில் முளைச்சி இருக்குது அப்படின்னாக்கா அந்த விதை என்ன செய்யும், நம்ம அறுவடை பண்ணும்போது நெல்லோட சேர்ந்து நெல்லோட கலந்துட்டு இருக்கும். மறுபடியும் நீங்கள் விதைக்கிற போது நிறையா வரும். அது வந்து கல் மண் இதெல்லாம் இல்லாமல் நம்ம விதையை வந்து தேர்வு பண்ணிக்கணும். அப்போ அதை என்ன அப்படியே சொல்லுவாங்க, கல்லும் மண்ணும் களை விதையும் இல்லாத விதையே உழவுக்கு முதல் என்று சொல்லுவாங்க. நீங்கள் கல் மண் எதுவும் கலப்பு இல்லாத விதை தான் உழவுக்கு ஏற்ற விதை அப்படின்னு அந்த காலத்திலேயே பழமொழி சொல்லியிருக்காங்க. அதனால் இதுமாரி எதுவுமே கலப்பு இல்லாமல் நம்ம தேர்வு பண்ணுற போது தான் அந்த விதையை முறையாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். அதுக்கு அடுத்தது இப்போ இப்போ எண்ணெய் வித்துகளில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா நிலக்கடலையும் எள்ளும் தான். எள்ளை வந்து நம்ம விதை தேர்வு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டு எனக்கு தெரிஞ்சு நாட்டு எள்ளு தான் நல்ல ரகங்கள். ஏன்னா அதெல்லாம் வந்து கலக்கணியத்தில் கடந்தாலும் ஒவ்வொரு செடியும் அவ்வளவு தூறு கட்டி அவ்வளோ காய்களை அது காய்ச்சி அவ்வளவு நல்லா இருக்கும். அந்த இதெல்லாம் அந்த எள்ளோட நீங்கள் வேறு வேறு எள்ளெல்லாம் கலக்கிற போது ஒவ்வொரு ரகங்களும் மாறி அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது மாறி போயிட்டே இருக்கும். அதனால் ஒரு ரகங்களை தேர்வு பண்ணிங்கன்னா அது ஒரு ரகங்களை மட்டும்தான் போயிட்டே இருக்கணும்.
நாட்டு எள்ளெல்லாம் முன்னாடி தெளிச்சுக்கிட்டே எடுத்து திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ காய்கறி விதைகள்லாம் இப்போ புடலை வர எடுத்துட்டிங்கன்னா, இப்போ அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, விதைய எடுத்து அந்த பழத்த நல்லா பழுக்க வச்சு அந்த விதைய கிட்டத்தட்ட 6, 7 காய்ச்ச போட்டு அந்த விதைய சாணத்தில அப்படியே ராட்டி மாரி தட்டி, வெயில்ல ஒரு 6 நாளைக்கு காய வச்சு நல்லா காஞ்ச பிறகு, அந்த ராட்டிய கொண்டு ஒரு மண்பானையில போட்டு வச்சுட்டாங்கன்னா, திரும்ப அடுத்த வருஷம் வரைக்கும் அத தொடமாட்டாங்க. அதுவரைக்கும் ஒண்ணுமே பண்ணாது. ஆடி மாதம் அத புதைக்கிற போது அந்த விதைய எடுத்து வண்டி பதியம் போட்டு பதிச்சுட்டாங்கன்னா, அப்படி கரெக்ட்டா 10க்கு 10 வர முளைச்சு வரும். அது 1 அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, 1 தான் அதில ஆகும். அதுமாரி நம்ம அந்த விதைகள கரெக்ட்டா தேர்வு பண்ணி, அதுக்கு பாதுகாத்து விட்டீங்கன்னா, நம்ம முளைப்பு திறன் கரெக்ட்டா இருக்கும். அதில எந்த விதமான அழிவுமே ஏற்படாது. இதுதான் முக்கியமானது. நம்ம எவ்வளோலாம் செலவு பண்ணி விதைய கொண்டு தெளிச்சு, அதில கிட்டத்தட்ட 20% முளைக்கல, பாதிப்பு ஏற்பட்டுதுன்னா, நம்ம மறுபடியும் அத எவ்வளோ செலவு பண்ணணும் நினைச்சு பாருங்க. ஒரு செலவுக்கே நம்ம அவ்வளவு பண்றபோது, இன்னொரு திரும்பவும் அதில போய் நம்ம செலவு பண்றபோது, இரட்டிப்பு செலவாயிடும். இதையெல்லாம் நம்ம பின்பற்றோம்னா, செலவுலாம் நெறையா குறைச்சிடலாம். இதெல்லாம் குறைக்கிறபோது நம்மளோட மகசூலும் அதிகரிக்கும், லாபகரமான தொழிலுக்கு கொண்டு போகலாம். இதான் முக்கியமானது. அடுத்தது, நம்ம விதைக்கு ஆன அ எள்ள விதைகள் எடுக்கிறீங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தவும் வைக்கிறீங்க. இத 2 இடத்துலயும் ஒண்ணா வைக்கக்கூடாது. விதைக்கான எள்ள அதுக்கு தனியா ஒரு பராமரிப்புல ஒரு சாக்கு சணடு சாக்குல கட்டி, அதுக்கான காய்ச்சல போட்டு அது தனியா வச்சிரணும். இந்த எள்ள நீங்க அலட்சியமா அங்கங்க வச்சிருப்பீங்க. இதுலேருந்து அந்த எள்ளு அதில கலக்கும். அதே முளைப்பு திறன் குறையும். அதனால நம்ம வீட்ல 3 எள்ளு இருந்தாலும், 4 எள்ளு இருந்தாலும், 4 ரகங்கள் இருந்தாலும், அந்தந்த ரகங்கள தனித்தனியா நம்ம பராமரிக்கணும். அதுக்காக இதுவும் அந்த ரகம் தானே, இதுவும் அந்த ரகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதில காட்டி சாக்குல காட்டி, அத வச்சீங்கன்னா கண்டிப்பா அது வர்றபோது நமக்கு நெறையா அ ரகங்கள் கலப்ப நம்ம பாதிக்க தான் செய்யும். கலப்பு வரப்போ நிச்சயமா அதில அ மகசூல் கண்டிப்பா குறையும். அதில மாற்றம் ஏற்படும். அதனால முக்கியமான இந்த ரகங்கள நம்ம தேர்வு இப்ப பார்த்தீங்கன்னா, எங்க கிராமப்புறங்கள்ல குழியடிச்சான் கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளா இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா, இந்த கிராமப்புறம் எல்லாமே அவங்க தெளிக்கிறது பூரா குழியடிச்சா மட்டும் தான். அதில கலப்பே வராது. ஏன்னா, இப்ப கிட்டத்தட்ட கடலோர கிராமங்க எல்லாமே குழியடிச்சா நெல்ல மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. அதனால பக்கத்து வயல்லயோ, இல்ல பக்கத்து வீட்டு வயல்லயோ, இல்ல பக்கத்து கிராமத்திலேயே இந்த ரகங்கள ஒரே ரகம் இருக்கிறதுனால வேற ரகங்கள் இருக்கிறது. இந்த ஒரு ரகம் மட்டும் தான் தலைமுறை தலைமுறையா அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அவங்க இத நம்பி வாங்கலாம். குழியடிச்சான் வாங்குனீங்கன்னா, கண்டிப்பா அதில கலப்பு இருக்காது. அதான் முக்கியமானது. அதுமாரி குடவாட வாங்குனீங்கன்னா, அதில கலப்பு இருக்காது. அதுக்கு தகுந்த மாரி அந்த ரகங்கள் அந்த காலங்காலமா கொண்டுட்டு வந்திருக்காங்க. இப்ப மானாவாரில என்ன பண்ணுவாங்க, ஒரு வயல்ல 56 தெளிப்பாங்க, இல்ல 48 தெளிப்பாங்க, இன்னொரு 46 தெளிப்பாங்க. இப்படியே ஒவ்வொரு ரகத்த 52 தெளிப்பாங்க. இப்படி தெளிக்கிறபோது அடுத்த ரகங்கள் அப்படியே கலந்து, அதில ரகம் மாறுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் இன்னும் போய் உரக்கடையில அங்கங்க நம்ம பார்த்து விதைகள வாங்கி பயிரிடக்கூடிய சூழ்நிலை வருது. அதுமாரி காய்கறி விதைகள்லாம் அதுமாரி தான். இப்ப கத்திரி விதைகள்லாம் எடுத்தீங்கன்னா, முளைப்புத்திறன் 6% இருந்தா போதுமானது. ஈரப்பதம். அதுமாரி முளைப்புத்திறன் பார்த்தீங்கன்னா, ஒரு 80, 90% இருந்தா இருக்கும். அதனால நம்ம ஒவ்வொரு விதையும் ஈரப்பதம் முக்கியமானது. எண்ணெய் வித்து பயிர்கள்னா 12% இப்ப இப்ப இதெல்லாம் நெல் எடுத்தீங்கன்னா 13% ஈரப்பதம். அதுமாரி ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு ஈரப்பதம் தன்மை இருக்கு. அதுமாரி முளைப்பு திறனும் அது அதுக்கு இருக்கு. அதனால நம்ம அதிலேயே இதெல்லாம் பின்பற்றோம்னா, அந்த முளைப்பு திறன்லாம் நம்ம கரெக்ட்டா இருக்கும். அதான் முக்கியமானது. இத பார்த்து பயன்படுத்தினாலே போதுமானது. அதுக்கு அடுத்தது, இந்த விதைகள இடத்த விட்டு இடத்த மாத்துறப்போ நம்ம கவனமா இருக்கணும். இப்ப இன்னொரு இடத்துக்கு நீங்க கொண்டு போறீங்க, இல்ல இன்னொரு இடத்துக்கு வீட்டுக்கு குடுக்குறீங்க. அவங்க எடுத்துட்டு போய் அங்க தெளிக்கிறாங்கன்னா, அவங்களும் எடுத்துட்டு போய் இந்த விதைகள ஒரு ஒரு வண்டியில எடுத்துட்டு போனா கூட, அந்த ஒரு விதைகள மட்டும் தான் எடுத்துட்டு போணும். இந்த குழி அடிச்சான்னா, குழி எடுத்தா மட்டும் தான். ஒரே வண்டியில கிட்டத்தட்ட சூரக்குறுவு இருக்கு, 58 இருக்கு, கருப்பு கவுனி இருக்கு. இப்படின்னு விதைகள மாத்தி எடுத்து சாக்குல கட்டி எடுத்துட்டு போனாலும், அது நிச்சயமா ஏற்படும். அதனால ஒவ்வொரு விதையும், ஒவ்வொரு ரகமும் நம்ம அத திரும்ப திரும்ப அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போணும்னா, அத எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு பலன் தரும். நெறைய நேயர்கள் இருக்கிறீங்க. நானே ரொம்ப நேரம் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நெறைய கேளுங்க. நான் இதன் மூலமா சொல்றேன். உங்களுக்கு விதைகள பத்தி சந்தேகங்கள்லாம் நெறைய கேட்கலாமா? எல்லா விதைகள பத்தியும் கேட்கலாம். பார்த்தீங்கன்னா
குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம விதைக்கிறது மட்டும் இல்லை, அது சரியான பருவத்தில் ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு ஒரு பருவம் இருக்குது. இப்போ நெல் எடுத்துட்டோம்னா நம்ம வந்து புரட்டாசி ஐப்பசி அந்த டைம்லாம் விதைப்போம். அந்த நேரத்தில் நம்ம விதைக்கும் பருவத்தை தேர்வு பண்ணணும். இப்போ நிலக்கடலை எடுத்தோம்னா மார்கழி தை அப்படின்ட்டு. இப்போ எள் எடுத்துட்டோம்னா தை மாசி. ஒவ்வொரு விதைகளுக்கும் ஒரு ஒரு பருவம் இருக்குது. அந்த பருவத்தில் விதைச்சா மட்டும்தான் நம்ம தரமான விதையை எடுக்க முடியும். இப்போ வந்து நீங்கள் இப்போ நெல்லை இப்போ கோடையில் பயிரிடுறீங்க. அதுக்கு போதுமான தண்ணி பற்றாக்குறை இருக்கும். உர உர மேலாண்மை சரியாக பண்ணியிருக்க மாட்டாங்க. போதுமான ஒளிச்சேர்க்கை நடைபெற்றிருக்காது. இதெல்லாம் நீங்க விதை நெல் எடுக்கிற போது அது அடுத்த இதுக்கு ரொம்ப பாதிப்பு குறைவா தான் இருக்கும். அதுமாரி நோய் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, சில வயல்ல நோய் தாக்குதல் நெறையா இருக்கும். இப்ப அ புகையான் வந்திருக்கும் நெல்லு பயிர்ல. புகையானோட சேர்த்து அடிச்சு அது விதை நெல் எடுத்திருப்பாங்க. அது மறுபடியும் அடுத்த திருப்ப கட்டத்துக்கு போறபோது அதிலயும் திரும்ப புகையான் வரும். இதெல்லாம் பார்த்துக்கணும். இப்ப புகையான் வந்துன்னா கண்டிப்பா அதுக்கான பயிர் அதெல்லாம் அகற்றி எடுத்துட்டு, தரமான நெல்ல மட்டும் தான் நம்ம அறுவடை பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும் தான் நம்ம செய்ய முடியும். அது மாரி குருத்து பூச்சி வந்திருக்கும். அப்படியே வெள்ளை பொக்கு பொக்கா இருக்கும். அதெல்லாம் நம்ம அகத்தி எடுத்தரணும். நீங்க பார்த்தீங்கனாலும் ஒரு வயல்ல பார்த்தீங்கன்னா, அந்த வயல்ல நெல்லு இருக்குன்னா, அந்த நெல்ல பார்க்கும்போதே தெரியும். எது சரியில்ல, எது தரமான விதை அப்படிங்கிறது. பார்த்தீங்கன்னா, அந்த கருது வந்து அப்படியே தொங்கல் கண்டு கீழ நல்லா தொங்கியிருக்கும். தொங்கியிருந்ததுன்னா, இது என்னன்னா, அதுக்கான கட்டம் நல்லா வந்துட்டு அப்படின்னு அர்த்தம். சில கருது பார்த்தீங்கன்னா, மேலாக்கே தூக்கிட்டு இருக்கும். அது அரை பொக்கு மாரி இருக்கும். அந்த நெல்ல நம்ம வந்து விதைக்கு எடுக்க முடியாது. இதெல்லாம் நம்ம வந்து காத்துல தூத்திட்டு, அதுக்கான இத தள்ளிட்டு, தரமான விதைய மட்டும் தான் நம்ம தேர்வு பண்ணால் தான், அடுத்த தலைமுறைக்கு அத முறையா கொண்டு போக முடியும். மகசூலுக்கு கொண்டு வர முடியும். அதுவும் எள்ளும் அது மாரி தான். எல்லாமே. இது மாரி பொக்கெல்லாம் போக்கி கொள்ளணும். அப்புறம் அடுத்தது, அ அ சில நோய்கள, பூச்சிகள பார்த்தீங்கன்னா, அந்த விதை மூலியமா நம்ம அறுவடை பண்ற விதை மூலியமாவே இருக்கும். சில முட்டைகள விட்டு வச்சிருக்கும் அதிலேயே. அதோடயே நம்ம விதைய சேகரிச்சு வைப்போம். அதனால தான் நம்ம 5 காய்ச்சல் போடும்போது முட்டைகள் இருந்தாலும், புழுக்கள் இருந்தாலும், குஞ்சுகள் இருந்தாலும் அது நெறையா செத்து போயிடும். இறந்து போயிடும். அந்த டைம்ல தான் நம்ம சுத்தமா எடுத்து பராமரிக்க முடியும். அதனால ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம வந்து அந்த விதைகள பார்த்து, அதுக்கான சேகரிப்பு எடுத்து தான் நம்ம பண்ணா தான் அத பண்ண இப்ப நம்ம விதை சான்றெல்லாம் நெறையா விதை சான்று வச்சு தான் அந்த விதைகள்லாம் அவங்க குடுக்குறாங்க. இருந்தாலும் அதிலேயும் நம்ம போராடி தான் அத பண்ணணும். இப்ப விதை சான்று நீங்க பண்ணீங்கன்னா, உங்க வயலுக்கு போய் அங்க எழுதி வைக்கணும். அவங்க பார்வையிடுவாங்க. வந்து பார்ப்பாங்க. களை இருக்கா? என்ன இருக்கு? அது வேற ரகங்களும் இருக்கா? அப்படின்னா, நீங்க திரும்ப விதைகள கொண்டு திருப்பி குடுக்குறது உங்களுக்கான ஒரு விலை இருக்கு. விதைக்குன்னு உள்ள எடுத்துட்டீங்கன்னா, அதுக்கான தரமான விலை இருக்கு. திரும்ப நீங்க அவங்கள்ட்ட விதைக்காவே குடுக்கலாம். அத பற்றி நம்ம நெறைய பண்ணணும். நெறைய விஷயங்கள் அதில இருக்கு. உள்ள போறபோது. விதை சான்றுன்னு போனீங்கன்னா, அது நெறைய இது இருக்கு. அதில பார்த்தீங்கன்னா, பச்சை அட்டை இருக்கு, மஞ்சள் அட்டை இருக்கு, வெள்ளை அட்டை இருக்கு. ஒவ்வொரு விதைக்கும் ஒரு ஒரு அட்டைக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு அதுல. அதனால நம்ம விதைகள வந்து இது மூலியமா பண்றது நல்லது. நம்ம குழுவா கூட செய்யலாம். இப்ப நம்ம ஒரு ஏரியாவுல இருக்கவங்கள 10 விவசாயிகள தேர்வு பண்ணி, நான் இப்ப வந்து கருப்பு கோழி தான் நான் 10 விவசாயிகள பயிரிட்டுருக்கேன். 10 விவசாயிகள் ஒன்றிணைஞ்சு இந்த விதைகள நம்ம உற்பத்தி பண்ணி விதைகள கொண்டு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 விதைகளும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மூட்டை எடுக்குறீங்க. விதைக்காக உற்பத்தி பண்ணியிருக்கீங்க. இது தனியா எடுத்து அத பராமரிச்சு, உங்களுக்கான விலைய நிர்ணயம் பண்ணி, இந்த விலை என்ட்ட கருப்பு கோழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விற்பனை பண்ணலாம். விதைக்கான விதைய நீங்க விலைய வந்து நீங்க தான் நிர்ணயம் பண்ணிக்கிறீங்க. விதைக்குன்னு கொண்டு போயிட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு தனி விலையே இருக்கு. ஒரு லாபகரமா கொண்டு போலாம். யாரும் சந்தேகங்கள் இருக்கா? நெறைய கேளுங்கம்மா, நெறைய இருக்கிறீங்க. நெல்லு விதைய பத்தி கேட்கலாம், கடலை கேட்கலாம், எள்ளு கேட்கலாம், சோளம் கேட்கலாம், காய்கறி விதைகள பத்தி கேட்கலாம். இப்ப காய்கறி விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப கத்திரி விதையெல்லாம் இப்ப கத்திரிக்காயெல்லாம் பழுக்க வச்சுட்டீங்கன்னா, அதில நீங்க எந்த விதமான நோய் தாக்குதலும் அந்த காயில இருக்கக்கூடாது. அதில பார்த்தீங்கன்னா, இந்த காய்ப்புழு இருக்கு பார்த்தீங்களா? அது துளைச்சு உள்ள நெறையா முட்டையிட்டு அப்படியே உள்ள ஓட்டை ஓட்டையா வச்சிருக்கும். நல்லா பழுக்கப்படுற டயத்துல அப்படியே அழுகி போய் இத்து போயிருக்கும். அந்த விதைய எடுத்து நம்ம மீண்டும் அடுத்ததுக்கு கொண்டு போவோம். அது மறுபடியும் என்ன செய்யும்? நோய் தாக்குதலுக்கு தான் உட்படும். அதனால இதெல்லாம் நம்ம தவிர்த்தரணும். நல்லா அந்த காய் மஞ்சள் கலர் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் மேல எல்லாமே மஞ்சள் கலருக்கு பழுத்து, அப்படியே எல்லாமே மாறி வந்துரும். அதுக்கு பிறகு தான் அந்த காய அறுத்துட்டு வந்து, நம்ம அதையும் என்ன செய்யணும்? வீட்ல கொண்டு வந்து கிட்டத்தட்ட 20 நாள் வைக்கணும். 20 நாள் வச்ச பிறகு தான் நம்ம அதுக்கு அடுத்தது அப்படியே மேல கத்தியால ஓடு மட்டும் தான் நம்ம கீறணும். கத்தியால வெட்டிறக்கூடாது காய. காய வெட்டினீங்கன்னா, அதிலேயே நெறைய விதைகள் சேதப்படும். அத அப்படியே எடுத்து கீத்து கீத்தா நம்ம பொளந்து கையால எடுத்துட்டு, தண்ணீல ஒரு
நல்ல தண்ணியில் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே விரைய மட்டும் தனியாக எடுத்துட்டு அதை உருண்டையாந்து அப்படியே ரொம்ப அதிகமாக கசக்காமல் அப்படியே ஒரு கலக்கி விட்டு அப்படியே சல்லடை வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு அந்த விதையை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ செங்கலோட மாவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாவை எடுத்து அப்படியே விதை மேலே தூவிட்டு கொண்டு நீங்கள் காய போட்டுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 5லேருந்து 6 நாளைக்கு அதை காய போட்டு ஒரு நூல் தையல் எடுத்து இறுக்கி கட்டிட்டு மண்பானையில் கொண்டு வச்சிட்டிங்கன்னா அது கடைசி வரைக்கும் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். எந்த விதமான பூச்சி தாக்கல் எதுவுமே இருக்காது. அப்படியே இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம், அந்த சாம்பல் இருக்குது பார்த்தீங்களா, அடுப்பு சாம்பலை கூட அந்த மண்பானையில் கீழே வச்சுட்டு அது மேலே கூட துணியில் கட்டி இதை வச்சிட்டிங்கன்னா நிறையா அந்த அடுப்பு சாம்பலுக்கே நிறையா பூச்சி தாக்குதல் வராது, அதே அதை தவிர்த்துரும். ஆனால் நம்ம இதுமாரியெல்லாம் இப்போ தக்காளி பழம் இருக்குது, தக்காளி பழம் எடுத்து நம்ம கரைக்கிறப்போ தண்ணியில் கரைச்சிட்டு அந்த விதைகளை நம்ம தனியாக அப்படியே எடுத்து இன்னொரு தப்பு தண்ணியை ஊற்றி அதை கலக்கி திரும்ப வடிகட்டி அதை காய வச்சு அதுமாரி துணியில் எடுத்து விட இதில் பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா 6% இருந்தால் போதுமானது காய்கறி விதைகளை பொறுத்து. அதனால தான் காய்கறி விதைகளை ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு கூட காய வச்சு வச்சுக்கணும். இதெல்லாம் கிட்டத்தட்ட முளைப்பு திறன் பார்த்தீங்கன்னா ஒரு 90லேருந்து 92% இருக்குது. அதுமாரி மிளகாய் விதையும் அதுமாரி தான். மிளகாய் எடுத்து நல்லா பட்டை மிளகாய் காய வச்சுட்டு அந்த மிளகாயை நம்ம உடைச்சி அது தனியாக விதைய எடுத்து அதுமாரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு விதைகளையும் நம்ம அதுமாரி திரும்ப போட்டுருவோம். இதுமாரி புடலை எடுத்திங்கன்னா நம்ம விதைய நல்லா பழுக்க வச்சுக்க பழத்தை அதுக்கான இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அளவு நீட்டு புடலை இன்னுமே நம்ம பழக்கத்தை இல்லாமலே போயிட்டு. அந்த காலத்துலலாம் அந்த விதைகளை திரும்ப திரும்ப எடுத்து வச்சுட்டே வருவாங்க. ஆனால் இப்போதைக்கு அது காணாமல் போயிட்டு. ஏன்னா நம்ம எல்லாம் விதைகள்லாம் போய் எங்கே பண்ணுறோம், ஒரு கடையில் தான் இன்னொரு கடையை நம்பி தான் வாங்குற நிலைமை ஆயிடுச்சு. அதே நம்ம கையில் இருக்க போது நீங்கள் நினைக்கிற அன்னைக்கு அதை விதைக்கலாம். என்னைக்கு விதைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் விதையை நம்ம கையில் இருக்க எடுத்துக்கலாம். ஏன்னா விதைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ரகம் கிடைக்குது, இப்போ தேடி போகிறோமோ இங்கே கிடைக்கல. இப்போ நாகை மாவட்டத்தில் இல்லை, திருவாரூர் மாவட்டத்துக்கு போகணும். அங்கே போய் நீங்கள் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே நிறைய அதாவது நேரம் பிடிக்கும். அது நம்மளோட வேலைப்பளுவும் அதிகரிக்கும். இதெல்லாம் நம்ம எடுத்து பின்பற்ற போது நிறைய விஷயங்களை நம்ம தவிர்த்தரலாம். அதான் முக்கியமான இதெல்லாம் நம்ம கருத்தில் நினச்சிட்டோம்னா விதைகளை நம்ம எடுத்து உற்பத்தி பண்ணுற போது நம்ம அடுத்த கருத்துக்கு அனுப்பலாம். பொடலை வேற பார்த்த வரைக்கும் பிடிச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய்ப்பு காய்ச்சல் வந்து கொஞ்சம் அதிகமாக போடணும். கிட்டத்தட்ட ஏன்னா மே ஓடு பார்த்தீங்கன்னா முளைப்பு திறனே கொஞ்சம் நாள் ஆகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 நாள் 10 நாள் ஆகும். அதனால தான் அந்த நீங்கள் விதைக்கிற போது பாகல், பொடலை இந்த விதையெல்லாம் வந்து கிட்டத்தட்ட தண்ணியில் 8 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு விதைச்சிட்டிங்கன்னா அது முளைப்புத்திறன் சீக்கிரமாக வந்துடும். அடுத்தது அது முளைக்கோடைய திறனை பார்த்தீங்கன்னா சரியாக ஈக்குவலாக இருக்கும். இப்போ நீங்கள் மண்ணில் பதிக்கிறீங்க, நேரடியாக கொண்டு விதைக்கிறீங்கன்னா இப்போ என்ன செய்யும், ஒரு விதை வந்து 9ஆம் நாள் முளைக்கும், ஒன்று 10ஆம் நாள் முளைக்கும், ஒன்று 11ஆம் நாள் முளைக்கும், ஒன்று 15ஆம் நாள் முளைக்கும். ஏன்னா அந்த குழியில் விதைச்ச குழியில் ஈரம் ஒரு குழியில் ஈரம் அதிகமாக இருக்கும், ஒன்றில் குறைவாக இருக்கும், ஒன்றில் ஈரம் பத்தாமல் இருக்கும். எந்த அளவுக்கு ஈரத்தன்மை அதில் இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல தான் முளைக்கும். ஆனால் நீங்கள் விதைநேர்த்தி பண்ணி வந்து தண்ணியில் ஊற வச்சு விதைநேர்த்தி பண்ணி நீங்கள் போடுற போது ஒரே டைமில் அந்த செடி ஒரே அளவாக முளைக்கும். இப்போ கிட்டத்தட்ட 15ஆம் நாள் பார்த்தீங்கன்னா இப்போ பாதி கம்பு ஏறி இருக்குது, கொடி ஏறி இருக்குன்னா அத்தனி கொடியும் பாதி கம்பு ஏறி இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 20ஆம் நாள் 25ஆம் நாள் போய் பந்தலை எட்டுதுன்னா எல்லா கொடியும் போய் அந்த பந்தலை எட்டும். இந்த பிரச்சனை ஏற்படாது. அதுமாரி காய்ப்பு திறன் வருதுன்னா அந்த கரெக்டாக அந்த தேதிக்கு கரெக்டாக முடியாது. அதனால் இதெல்லாம் நம்ம பின்பற்ற போது நம்மளுடைய செலவும் குறைவு, பராமரிப்பும் ரொம்ப கம்மி. அதுக்கு அடுத்தது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மகசூல் அதிகமாக இருக்கும். இதுதான் முக்கியமானது. இப்போ கடையில் வாங்கியாந்து போட்டு அவங்க எந்த விதை வச்சாங்க, எப்படி முளைப்பு தரம் இருக்குது, எந்த ரகங்களை கலந்துறாங்க அப்படி கண்டிப்பாக இன்னும் நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ பாகல் போட்டிருக்கிறீங்க, அதுக்கு பக்கத்துலேயே பொடலை போட்டுறீங்க. பொடலை போட்டுட்டிங்கன்னா நிச்சயமாக இது பாகலோட பொடலை சேர்ந்து புடலங்காயும் கசக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது வெள்ளை பொடலை போட்டுட்டிங்கன்னா பச்சை காயாக மாறிடும். அடுத்த கட்டத்துக்கு போகிறப்போ நிச்சயமாக ஒரு வயலில் ஒரு விவசாயி புடலை போட்டார்னா புடலை மட்டும்தான் போடணும். அது பக்கத்தில் பீக்கையோ பாகலோ போட்டிங்கன்னா இந்த விதை நிச்சயமாக அயன் மருந்தை சேர்க்க நடைபெற போது இதோட விதைத்தன்மை மாறி போயிடும். அதே கசப்பு தன்மையாக புடலங்காய் கசப்பு தன்மையாக மாறிடும், கலரும் மாறிவிடும். ஐயா நம்ம வெள்ளை புடலங்காய் தானே போட்டோம், விதை போட்டோம்போ எப்படியா பச்சை காயாக மாறினது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். இந்த பிரச்சனைனால தான் அது மாறுறது. பக்கத்து வயலில் நீங்கள் என்னென்னா ஒரே பந்தலில் பக்கத்து பந்தலில் பாகல் போட்டுருவீங்க, இந்த பந்தலில் புடலை போட்டுருவீங்க. புடலை போட்டிங்கன்னா என்ன பண்ணணும், திரும்ப அது விதை எடுக்கிற போது அதுலேயே காயும் கட்டையாக போயிடும், காயும் கசக்கும், பச்சை கலருக்கு மாறிடும். இதுதான் முக்கியமானது. அதனால் நம்ம கூடுமான வரைக்கும் இதுமாரி கொடி வகை பயிர்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு விவசாயி நம்ம விதைக்குன்னு தேர்வு பண்ணோம்னா அந்த வயலில் அதை மட்டும்தான் நம்ம பயிரிடணும். அப்போ தான் நமக்கு அதுக்கான தரமும் அதுக்கான விதையும் தரமாக கிடைக்கும். தான் முக்கியமானது.
நிறைய கேளுங்கம்மா. விவசாயிங்க யாரும் நிறைய இருக்கிறீங்க, கேட்குறீங்க, கேளுங்க. இப்போ சூரியகாந்தி இருக்கு. சூரியகாந்தி பார்த்தீங்கன்னா அயல் மகரந்த சேர்க்கை. அது கிட்டத்தட்ட 400 மீட்டர் தூரம் போய் அது மாற்றும். சூரியகாந்தியை சாகுபடி பண்ண இடத்துல மற்ற ஒரு 2 வயலை தாண்டி வேற சாகுபடி பண்ணியிருந்தா கூட அது வேற ரகத்தை தான் அது உற்பத்தி பண்ணும். இது கலப்பாகி மாறிக்கும், ரகம் மாறி போயிடும். அதனால் சூரியகாந்தி எல்லாம் சாகுபடி பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு விவசாயி பண்ணார்னா அந்த ரகத்தை மட்டும்தான் அந்த விவசாயி பண்ணணும். பக்கத்து விவசாயி பண்ணியிருந்தா கூட இது மாறிடும். அதனால தான் அந்த பக்கத்தில் இருக்க ஒரு விதைக்குன்னு தேர்வு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 4 விவசாயி இருக்கீங்கன்னா 4 விவசாயியுமே ஒரே ரகத்தை போட்டால் மட்டும்தான் சூரியகாந்தி விதையை அதே தரமான விதையை நம்ம எடுக்க முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட 400 மீட்டர் தூரம் இது போய் மகரந்தத்தை மா உற்பத்தி பண்ணக்கூடிய மகரந்தத்தை மாறி மாற்றக்கூடிய விதையை மாற்றக்கூடியது. அதனால் மாறிடும். அதனால் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து பண்ணுற போது அந்த ரகங்களை நம்ம சரியாக பண்ண முடியும். இப்போ எள்ளை பொறுத்த வரைக்கும் தன் மகரந்த சேர்க்கை எள்ளு ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு கொள்ளைக்கும் ஒரு வயலுக்கும் 4 அடி இடைவெளி இருந்தாலே போதுமானது. இந்த ரகத்தை நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி எள்ளை பொறுத்த வரைக்கும் வண்டல் மண், செம்மண், கரிசல் மண் நல்லா இந்த மண்ணுக்கெல்லாம் நல்லா வரும். கரிசல் மண்ணுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எள்ளு அப்படி தான் இருக்கும். இப்போ அறுவடை பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம தனியாக ஒரு நீர் பாய்ச்சியோ அதுக்கு பராமரிக்கணும் வேண்டியதில்லை. எந்த விதமான மருந்துமே கொடுக்க வேண்டிய எள்ளை பொறுத்த வரைக்கும் விதைச்ச அன்னைக்கு விதைச்சிட்டா அறுவடை பண்ணி போய் பார்த்தா போதும் எள்ளு அறுவடை பண்ணலாம். அதான் எள்ளை பொறுத்த வரைக்கும். நீங்கள் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு எள்ளு நல்லா தரமாக நல்லா காய்க்கணும் அப்படின்னீங்கன்னா ஒன்றும் இல்லை. எள்ளு பூ பூக்கிற டைமில் தேமூர் கரைசல் 10 லிட்டருக்கு 1 லிட்டர் வீதம் நீங்கள் கலந்து தெளிச்சு விட்டிங்கன்னா அந்த எள்ளு அப்படியே பூ எல்லாமே அப்படியே காயாகி நீங்கள் தரமான விதையாக அதில் கிடைக்கும். அதை அப்படியே எடுத்துக்கலாம். இது வந்து பூச்சி வெட்டியாகவும் செயல்படும், பிஞ்சு பிடிக்கிறதுக்கும் செயல்படும், பூ பூக்கிறதுக்கும் எள்ளு நல்லா திரட்சியாக வளர்கிறதுக்கும் அந்த தேமூர் கரைசல் நல்லா தரமானதாக இருக்கும். பார்த்துக்கணும். நம்ம விதைக்குன்னு தேர்வு பண்ணுற போது அதுக்கான நம்ம போய் அதுக்கான இதை பார்க்கணும். நம்ம அதுக்கு உரம் ஏற்ற என்ன உரம் இருக்குது, அது எப்படி இருக்குது, அது செடி நல்லா வளருதா அப்படிங்கிறதெல்லாம் தேர்வு பண்ணணும். இப்படி பண்ணால் மட்டும் தான் அந்த விதையை நம்ம தேர்வு பண்ண முடியும், எடுக்க முடியும். அதனால் இது மாதிரி நம்ம பார்த்துக்கிறது தரமான விதையை நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு வழிவகுக்கும். கேளுங்கம்மா, கேள்விங்க நிறைய கேட்கலாம். கேளுங்க, நிறையா கேளுங்க. இதை பற்றி உங்கள் சந்தேகங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன போகிறீங்கிறது எல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கறது மூலயமா நிறைய பதில் சொல்கிறதுக்கு நிறையா. அது மாதிரி இப்போ காய் இருக்குது. இப்போ நீங்கள் போட்டுருக்கீங்க, இப்போ தக்காளி நட்டுருக்கீங்க, தக்காளி விதை எடுக்கணும், கத்திரி நட்டுறீங்க, கத்திரி விதை எடுக்கணும் அப்படின்னா அந்த காய்களை நீங்கள் வந்து அப்படி விதைக்காக கிட்டத்தட்ட ஒரு 100 காய் கட்டியிருக்கிறீங்க. அதில் அந்த 100 காயுமே நீங்கள் பார்க்கணும் போய். அந்த 100 காயில் சரி ஒரு 10 12 காய் வந்து பூச்சி குடஞ்சிருக்கு, இல்லை புழு வந்திருக்கு, இல்லை அழுவி இருக்குது, இல்லை அணி குடஞ்சிருக்கு அப்படின்னாக்கா அந்த காயை நீங்கள் அதை விட்டு எடுத்து வெளியாக்கிடணும். நீங்கள் விதைக்குன்னு தேர்வு பண்ணிங்கன்னா அந்த காயை வந்து கட்டி அது நூல் போட்டு நம்ம எப்போல்லாம் பார்க்குறோம்ல இது விதைக்கான காய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறதுக்கு அது தனியாக தெரியணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் நம்ம விதைக்கு தேர்வு பண்ண முடியும். இப்போ இடையில ஒரு கட்டாமல் வச்சுருப்பீங்க, சாதாரண அரை பிஞ்சிலேருந்து பழுத்திருக்கும். அந்த விதையை நம்ம வந்து இதோட சேர்ந்து கலத்துருவோம். அதனால் விதையை வந்து காய் நல்லா முத்தின காயாக, திரைச்சியான காயாக, நல்லா தரமான காயாக கட்டுற போது தான் அதுக்கான விதையை நம்ம தரமான விதையை எடுக்க முடியும். அதுமாரி தக்காளியும் அதுமாரி தான். நீங்கள் எந்த பழத்தை எடுத்தாலும் அதுக்கான விதைக்காக உள்ள பழத்தை நம்ம தனியாக எடுத்து அதை மட்டும் தனியாக எடுத்து வந்து அதை கரைச்சி அதுலேருந்து விதையை உற்பத்தி பண்ணி கொண்டு போகணும். இப்போ அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் 6% தான். கிட்டத்தட்ட முளைப்பு தரம் பார்த்தீங்கன்னா 80-90%. இதெல்லாம் நம்ம பராமரித்து பண்ணுற போது முளைப்பு திறன் கரெக்டாக இருக்கும். நம்ம அடுத்தது செலவுகளை குறைச்சிடலாம். இப்போ இப்போ நிறையா விவசாயிகளை பார்த்தீங்கன்னா சில விதைகளை வாங்கியாலும் முளைக்காமலே போய் திரும்பவும் அடுத்த கட்டத்துக்கு திரும்ப விதைகளை வாங்கியாண்டு திரும்ப விதைக்கிறாங்க. அதுமாரி சூழ்நிலைலாம் ஏற்படும். அதுக்கு தான் நீங்கள் எந்த விதைகளை வாங்கினாலும் அதை முதல்ல செக் பண்ணி பார்த்தணும். ஒரு 10 விதையை எடுத்து அந்த முளைப்பு தரம் எப்படி இருக்குது, 10ல் எத்தனை முளைச்சிருக்கு, எத்தனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மட்டும்தான் நீங்கள் அதில் முடியும். அதனால் என்றைக்குமே வந்து விதைகளை கரெக்டாக பின்பற்றும் போது நமக்கு சரியான விதை நமக்கு கிடைக்கும். யாருமே ஒருத்த கூட கேள்வி கேட்க மாட்டீங்களே? கேளுங்க, நிறைய கேட்டிங்கன்னா இல்லை நானே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன்.
அடுத்தது இயற்கை வேளாண்மையில் நம்ம பண்ணுற போது பயிர் சுழற்சி முறை. ஏற்றது இப்போ விதைக்காக நீங்கள் ஒரு பயிரை பண்ணுறீங்க. இப்போ இந்த தடவை கடலை போடுறீங்க. அடுத்ததில் அதில் கத்திரி வைங்க, இல்லை தக்காளி வைங்க, மிளகாய் வைங்க. இதுமாரி ஒவ்வொரு தடவையும் சுழற்சி முறையில் பண்ணுற போது அந்த விதை தேர்வு நல்லா இருக்கும் அந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல கத்திரி போட்டுறீங்கன்னா மறுபடியும் அடுத்த பருவத்துக்கும் அதில் கத்திரி போட்டிங்கன்னா முதல்ல போட்ட கத்திரியோட மறுபருவம் அதில் போதுமான சத்துக்கள் இருக்காது. சத்து பத்தாக்குறதுனால அப்படி செடி ஒரு மங்கலாக இருக்கும், சரியான வளர்ச்சி இருக்காது, போதுமான நாளில் காய் காய்க்காது. இந்த பிரச்சனைலாம் ஏற்படும். அதனால் நம்ம வந்து என்றைக்குமே விதை தேர்வு பண்ணும்போது சுழற்சி முறையில் இப்போ இந்த இந்த வயலில் ஒரு வயலில் இந்த வருஷம் கொடி அடிச்சாமல் போட்டுருக்கீங்க, மறு வருஷம் அந்த வயலில் கல்லுருண்டை போடுங்க, மறு வருஷம் சூறவோட போடுங்க, அப்புறம் குடவாடை போடுங்க. இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரகத்தை நீங்கள் ஒரு ஒரு வருஷம் போடும்போது அது விதை தேர்வு நல்லா தரமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணுற போது நிறையா அதுமாரி நீங்கள் இப்போ விதை தேர்வுன்னு பண்ணுற வயலில் இப்போ பலதானிய பயிர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பலதானியங்களும் விதைச்சி கிட்டத்தட்ட ஒரு 40 நாளில் 35 நாளில் அதாவது பசுந்தாள் உரம் இதுதான் பசுந்தாள். அது கிட்டத்தட்ட 40 நாளில் திரும்ப மடக்கி வச்சு அதில் திரும்ப உழுகிற போது இதில் எல்லா சத்துக்களுமே நீங்கள் விதைக்குன்னு தேர்வுங்க. இந்த முதல்ல நிலத்தை தேர்வு பண்ணணும், முக்கியமானது தான். இதெல்லாம் நீங்கள் பசுந்தாள் உரம் வச்சு மடக்கி வச்சு உழுகிற போது அடுத்த கட்டத்துக்கு அதோட நிலத்தோட தன்மை மாறி நல்லா மகசூல் அதிகமாக இருக்கும். அது நுண்ணீர் பெருக்கம் அதிகமாகி சத்துக்கள் அதிகமாகி ஒவ்வொரு வருஷமும் விளைச்சலுக்கு அது ஏற்றதாக அந்த வயலை அமைக்கும். முக்கியமானது இதுதான். இந்த வயலை அமைக்கிற போது தான் நமக்கு விதை தேர்வுக்கு அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். கேளுங்கம்மா, யாரும் ஒரு கேள்வியோட. முக்கியமானது வடிகால் வசதி. இப்போ தண்ணி வசதி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பிரச்சனை வருங்க. கடலையெல்லாம் வந்து பூஞ்சை நோய் வரும், பூஞ்சானங்கொல்லி வரும். அது ஏற்படுறதுக்கு காரணம் நம்ம வந்து இப்போ மழை பெய்யும், இப்போ விதைக்காக வச்சுருப்பீங்க, மழை அதிகமாக டப்புன்னு மழை பெஞ்சிருச்சுன்னா அப்படியே சுட்டி சுட்டியாக பார்த்தீங்கன்னா அப்படியே பூஞ்சை நோய் மாரி அப்படியே வெள்ளை பூத்து போய் அழுகல் நோய் வந்து அப்படியே போயிட்டுருக்கும். இந்த டைமில் என்ன செய்யணும்னா உடனே என்ன செய்வீங்க, சரின்ட்டு திரும்பவும் அது மேலே தண்ணி அரைச்சி விட்ருவீங்க. பூஞ்சை நோய் வந்துட்டாலே அதுக்கு ஈரப்பதம் அதிகமாகக்கூடாது. அதான் முக்கியமானது. ஈரப்பதம் குறைஞ்சிட்டாலே அந்த நோய் நின்றுடும். ஆனால் நம்ம என்ன செய்வோம், உடனே தண்ணி இறைச்சோன்னே ஈரப்பதம் அதிகமானோடனே என்ன செய்யணும், அது பரவ ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்தது இப்போ ஒரு தூரில் வந்துடுச்சு, 2 தூர பரவுது அப்படின்னா அந்த தூரை பிடுங்கி சுத்தமாக எடுத்துருங்க. பக்கத்து தூர்லேயும் மாறுது அப்படின்னா சுத்தமாக எடுத்துட்டிங்கன்னா அடுத்தடுத்த தூருக்கு மாறாமல் நம்ம அதை தற்காத்துக்கலாம். இப்போ அது இல்லாமல் நீங்கள் விதை நேர்த்தி பண்ணுற போது இப்போ சூடாமோனஸ் 1 கிலோவுக்கு 10 கிராம் விதை இதெல்லாம் கலந்து நீங்கள் விதைக்கிற போது இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்படாது. அழுகல் நோய் வராது, பூஞ்சை நோய் வராது. இதெல்லாம் நம்ம தவிர்த்திடலாம். குறிப்பாக அந்த விதைக்காக தேர்வு பண்ணிட்டீங்கன்னா கடைசி 20 நாளில் நீங்கள் கொடுக்குற தண்ணியோட அதிகமாக இருக்கக்கூடாது. ஒரு எப்போதுமே ஒரு ஆவரேஜான தண்ணி கொடுத்துட்டு வருவீங்க. அப்போ மட்டும் என்னென்னா இப்போ 4 நாளைக்கு தண்ணி இறைக்கிறத 3 நாளைக்கு ஒரு தடவை இறக்கி தண்ணியை குறைச்சி கொடுங்க. அப்போ தான் அந்த விதையோட தேர்வு நல்லாயிருக்கும். கடைசி கட்டத்தில் நிலக்கடலை இருக்குன்னா நிலக்கடலில் இப்போ கடைசியில் தண்ணியை நல்லா கொடுத்துட்டீங்க, அந்த செடி நல்லா அப்படியே தழைஞ்சி வளர்ந்துக்கிட்டே போகும்போது வர இப்போ அடுத்து இருக்கிற பிஞ்சு என்னதுன்னா அடுத்தடுத்து பிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த 90 நாள் டைம் வந்துன்னா கிட்டத்தட்ட 85 நாளும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடுது, முத்திடுச்சு, இந்த வயல் நல்லா தேர்வாகிட்டு இது விதைக்கானது அப்படின்னு உங்களுக்கு 85 நாள்லேயே அறிகுறி தெரியும். நீங்கள் மீண்டும் மீண்டும் அதில் கொண்டு டானிக்கையோ இல்லை வேறு மருந்தோ அது கொடுத்துக்கிட்டே இப்போ தண்ணி இறைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன செய்யும், திரும்பவும் அது கொழுந்து வச்சு கொப்பு அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆடிச்சுன்னா முதல்ல நீங்கள் அதில் விட்ட விதையானது அது பழுதாக போகும், அடுத்த கட்டத்துக்கு பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம அதுக்கான இதை அந்த டைம் நேரம் வந்தோடனே நம்ம அறுவடை பண்ணிடணும். இப்போ நெல் இருக்குன்னா கிட்டத்தட்ட 120 நாளில் 120 நாளில் கரெக்டாக வந்தோம்னா பார்த்தீங்கன்னா அந்த 115 நாளாமே அதை பார்த்துட்டு வரணும். இப்போ அது முத்திடுச்சுன்னா என்ன செய்யும், அது வரல சாய ஆரம்பிக்கும், கீழே ஒடிஞ்ச ஆரம்பிச்சா பக்கவாட்டில் கப்பு அடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இடமோ பக்கவாட்டத்தில் கப்பு அடிக்கிறோம், நம்ம அடுத்த கிளைக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடுத்ததுக்கு நம்ம அதை விட்டுருவோம். கப்பை விட்டுருவோம். 2ஆவது கப்பு போகிற போது அவ்வளோ தரமானதாக இருக்கவே இருக்காது. இதெல்லாம் நம்ம அப்படியே பின்பற்றிகிட்டே வந்தோம்னா தரமான விதையை நம்ம எடுக்கலாம். அதுமாரி ஒவ்வொன்றுக்கும் இன்னைக்கு நெல் மட்டும்தான் இல்லை, இப்போ எண்ணெய் வித்து பயிர்களாக இருக்கட்டும், இப்போ தானியங்களாக இருக்கட்டும், கேழ்வரகாக இருக்கட்டும். இப்போ கேழ்வரகுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்துலாம் கேழ்வரகு வந்து அவ்வளவு வீட்டிலேயே நம்ம பயிரிட்டோம். கேழ்வரகு பார்க்குறதுங்கிறதே ரொம்ப அரிதாயிடுச்சு. ஆனால் இப்போ நிறையா
நோயாளிக்கு வந்து இப்போ கேழ்வரகை தான் இதாக உணவாகவே சாப்பிட சொல்கிறாங்க. அவ்வளவு சத்துக்கள் அதில் இருக்குது. நம்ம யாரும் அதை எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் இதெல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கேழ்வரகு பார்த்தீங்கன்னா இப்போ 80லேருந்து 90 நாட்கள் அதோட அறுவடை காலம். அதனால் நம்ம 80 நாளுக்கு வந்தோடனே அந்த கேழ்வரகை நம்ம பார்த்து அதுக்கு அந்த பார்த்தீங்கன்னா மேவோடு அப்படியே செவந்து நல்லா கட்டத்துக்கு வந்துடும். ஒரு இது வந்தோம்னா தோல் உரிய ஆரம்பிச்சிடும். அதை பார்த்தாலும் நமக்கு தெரியும். அந்த கருதை அடுத்து அதை அப்படியே ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சு அவிய வச்சு திரும்ப நம்ம உரல்ல குத்தி இந்த விதையை எடுத்து திரும்ப அதை காய வச்சு அதுக்கானதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்தோம்னா இதாகும். அடுத்தது நம்ம விதைக்கிற போது இப்போ கேழ்வரகுலாம் பார்த்தீங்கன்னா நேரடி விதைப்போட நம்ம நாற்றாக விட்டுட்டு இப்போ எவ்வளோ நாற்று முளைச்சிருக்கோ அதுக்கு தகுந்தாது போல் நம்ம நாற்று நட்டுட்டிங்கன்னா அதில் எந்த விதமான இடைவெளி விட்டு ஒவ்வொரு இதுக்கும் விட்டிங்கன்னா நல்ல மகசூல் அதில் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது கேழ்வரகை பொறுத்த வரைக்கும் அதிகமான பூச்சி தாக்குதல் ரொம்ப குறைவு, கேழ்வரகு அதிகம் இருக்காது. அதுக்கு அடுத்தது அந்த கேழ்வரகு அந்த கருது அறக்குறோம் பார்த்தீங்களா, அதில் நிறைய கூடு கட்டி முட்டையிட்டு வச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து அந்த ஒவ்வொரு கருது அறுக்கிற போதும் அந்த விதைக்கானது இருந்தால் நம்ம பார்க்கணும். அதில் எதுவும் முட்டை இருக்கா, அதில் பூச்சி கூடு கட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடு இருக்குன்னா அந்த கூடு அடுத்த கடத்தில் போகிற போது அதை திரும்ப வந்து முட்டை வெடித்து திரும்ப குஞ்சு பறித்து அதே நிறையா வளர்கிறதுக்கானது பூச்சி தாக்குதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறையா வந்துடும். அதனால் நம்ம ஒவ்வொரு முறையும் அதை விதைக்கானது அந்த வயலை தேர்வு போட்டோம்னா அதை விதைக்கிற அன்னையிலேருந்து அறுவடை வரைக்கும் நம்ம அதை பின்பற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த வயலில் என்ன நிகழுது, என்ன நடக்குது, எப்படியெல்லாம் மாற்றம் ஏற்படுது, வேற களை முளைச்சிருக்கா, வேற புல்லு முளைச்சிருக்கா, வேற ரகங்கள் அதில் கலந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வந்தாலே அந்த இதை நிறைய நம்ம சரி பண்ணிடலாம். சொல்லுங்கம்மா, எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நிறைய கேளுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா, சந்தேகங்கள் தான் கேட்கலாமா? கேளுங்கம்மா, சந்தேகங்கள் தான் நிறைய கேளுங்கம்மா. அதுமாரி பார்த்தீங்கன்னா இப்போ சுரக்காய் இருக்குது. இப்போ சுரக்காய் நீங்கள் விதை எடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் சுரக்காய் நல்லா முட்டை வடிச்சிட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் பறிக்கக்கூடாது, அந்த கொடியிலே அதை விட்டுறணும். அது நல்லா காய்ஞ்ச பிறகு அந்த சுரை கொடுக்க நல்லா தெரியும் உங்களுக்கு, காஞ்சி சுத்தமாக அப்படி மேலே ஓடலாம். அப்படி இல்லை அந்த விதை அந்த குடுக்கை எடுத்து நீங்கள் குலுக்குனா தெரியும், அந்த விதை வந்து தனியாக அப்படியே ஆடும். குலுங்கின பொழுது தான் அதை அப்படியே நீங்கள் அதெல்லாம் உடைக்கலாம், இடையில உடைக்கலாம் கூடாது. அப்படியே எடுத்தாண்டு வச்சுட்டு நீங்கள் கொட்டாயில் கீத்து கொட்டாயிலையோ இல்லை வீட்டு மாட்டு கொட்டாயிலையோ அப்படி கட்டி தொங்க விட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். மறு வருஷத்துக்கு நீங்கள் ஆடி மாதம் எப்போ விதைக்கிறீங்களோ அப்படியே 4 சக்கரமாக அப்படி கரண்டை போட்டு அந்த விதையை எடுத்து நீங்கள் அப்படியே விதைக்க வேண்டியது தான். அதுமாரி ஒவ்வொன்றும் இப்போ பரங்கி படம் இருக்குது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 அமாவாசை 3 பருவத்துக்கு நீங்கள் அதை தொடரக்கூடாது. இன்றைக்கி விதைக்குன்னு ஒரு பரங்கியை தேர்வு பண்ணிட்டீங்கன்னா அது பிஞ்சு வச்ச அன்னையிலேருந்து 3 அமாவாசை 3 பருவம் அப்படி வந்தால் மட்டும்தான் கிட்டத்தட்ட முடிஞ்ச பிறகு தான் அது விதைக்கான ஒரு தேர்வு அந்த பழத்துக்கு வந்துட்டுனா அந்த பழத்தை அறுத்தாண்டு வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 30 நாள் வச்சுருந்து அந்த பழத்தை பழம் வெட்டி அந்த விதையை எடுத்து காய வச்சு திரும்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகலாம். சில விதைகளை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காயோடையே வச்சிருந்து நம்ம விதைக்கலாம். இப்போ பீக்கங்காய் இருக்குது, பீக்கங்காய் பார்த்தீங்கன்னா அது அதுலேயே காய வச்சு அப்படியே கூட்டோட வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நாளாலும் அப்படி கெட்டு போகாது, பூச்சி பிடிக்காது. அதையே அது தற்காத்துக்கும். அது மேலே உள்ள ஓடே அதை வந்து பூச்சி பிடிக்காமல் அதை தற்காத்துக்கும். துறையும் அப்படி தான், பீக்கங்காய் அப்படி தான். அதுமாரி அந்த பார்த்தீங்கன்னா நிறைய விதைகளை வந்து அப்படியே காய விட்டு அப்படியே நெத்தோடு எடுத்து வச்சுருவாங்க. எடுத்து வச்சுட்டு எப்போ நம்ம விதைக்கிறோமோ அந்த நேரத்தில் தான் அந்த விதையை எடுத்து உற்பத்தி பண்ணி கொண்டு வருவாங்க. இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விதைகளையுமே நம்ம மூலியமாக நம்ம தற்காத்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போயிட்டே இருக்கலாம். அது மாதிரி இப்போ சக்கரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு இருக்குன்னா இப்போ தரமான கிழங்கை மட்டும் நம்ம தேர்வு பண்ணி எடுத்து ஒரு ஆட்டுக்கொட்டாயில் கொண்டு மண்ணில் புதைச்சி வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். இப்போ சித்திரை மாதம் வருதா, இப்போ ஆடி மாதத்துக்கு போகிறது சித்திரை மாதமே கொண்டு விதை கிழங்கு கொண்டு விதைச்சிட்டு அதுலேருந்து கொடியை வளர வச்சு அந்த கொடியை வளர்ந்த பிறகு ஆணி ஆடியில் அது கொடியை அறுத்து கொடி கொடியாக போட்டு பதிச்சு வச்சுருவாங்க. அதுலேருந்து கிட்டத்தட்ட 90 நாள் 100 நாளில் அது கிழங்கு வந்துடும். இதுமாரி ஒவ்வொரு கிழங்குகளாக இருந்தாலும் சரி, மரவள்ளி கடி இருக்குது, அறுவடை பண்ணிவிட்டு அந்த கடியை எடுத்து கொண்டு கரணை கரணையாக வெட்டி ஒரு குளத்து உரமோ ஒரு அடிக்கடி தண்ணி பாய்ச்சக்கூடிய இடங்கள்லையும் நீங்கள் தேர்வு பண்ணி வச்சுட்டு ஆடி மாதத்தில் அந்த கடியை எடுத்து
திரும்ப நம்ம பகிர்ந்துக்கலாம். இதேமாரி ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு விதமான பராமரிப்பு நமக்கு தேவைப்படுது. சிலைகள விதைகள நம்ம எடுக்கிற மாரி இருக்கும். சக்கிலி கிழங்க பார்த்தீங்கன்னா, கொடிய தான் கண்ட கண்ணையா வெட்டி நம்ம கொடிகள உற்பத்தி பண்ணி தான் வேணும். அதுக்கு நம்ம அந்த கிழங்க வந்து தரமான கிழங்கா தேர்வு பண்ணணும். தேர்வு பண்ண தேவைன்னா, அந்த இடத்துல கொண்டு மண்ணுல வைக்கிறோம்னா, பக்கத்துல எலி வலை இல்லாம, பூச்சிகள் இல்லாம, எதுவும் வலைகள் நாய் பறைக்காத இடமா, இதுமாரி உள்ள இடங்கள்ல நம்ம தேர்வு பண்றபோது, அதில எந்த பாதிப்பும் இல்லாம கிழங்க அப்படியே எடுத்து நம்ம புதைச்சு, நம்ம உற்பத்தி பண்ணிடலாம். சந்தேகம் இருந்தா கேளுங்கம்மா. நினைக்கிறேன் இந்த வாரம் ஒருத்த கூட கேட்கலையே கேள்வி. சரி. இல்ல சரி உங்களுக்கு தெரிஞ்சத உங்ககிட்ட இருக்கிற பயிர்கள பத்தி கேட்கலாமா நிச்சயமா. ஏதோ உங்களுக்கான ஒரு சந்தேகங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு நெறைய கேளுங்க. ஏன்னா நீங்க கேட்கிறப்ப தான் எனக்கு இன்னும் விடைகள தேடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். முக்கியமானது என்ன பொறுத்தவரைக்கும் நெல்லு விதைகள நம்ம தேர்வு பண்றது வந்து தொம்பவோடு, கோட்டை. இது 2 தான் ரொம்ப தரமான பராமரிப்பா இருக்கும். இப்ப நெறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. கோட்டா கட்டி விதைக்கிறது, விதை பாதுகாக்கிறது நெறைய விவசாயிகளுக்கு இப்போ உள்ள விவசாயிகளுக்கு தெரியாது. இப்ப அந்த காலத்துல உள்ள விவசாயிகள் கேட்டீங்கன்னா, அத பத்தி நெறையா சொல்லுவாங்க. அதுல நம்ப பராமரிக்கிறது ரொம்ப விதை தரமாவும் இருக்கும். 2வது பூச்சி தாக்குதல் இல்லாம அத கொண்டு வரலாம். எந்த விதமான பிரச்சனையுமே அதுல இருக்காது. இதுதான் நம்ம முக்கியமானது. அது மாரி தீவன புல்லுலாம் எடுத்தீங்கன்னா, இப்ப சூப்பர் நெப்பியர் இருக்கு. இப்ப கம்பு நெப்பியர் இருக்கு. இதெல்லாம் கரணை தான் எல்லாமே. இப்ப அந்த விதை கரணைலாம் நீங்க வந்து அதுக்கான இடத்துல நல்லா ஈரப்பதம் உள்ள இடத்துல நட்டு வச்சிட்டீங்கன்னா, அது கரணையா வளர்ந்து வரபோது நல்லா முத்தின பிறகு ஒவ்வொரு கணுவு இருக்கும் அப்படியே. ஒவ்வொரு கணுவுக்கும் ஒரு கட்டு போட்டு, கட்டிங் போட்டு ஒவ்வொரு கரணையா நீங்க அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டீங்கனாலே திரும்ப வளர்ந்து வளர்ந்து அடுத்தடுத்து ஏன்னா இப்ப அதெல்லாம் வந்து விதைகள் நீங்க எடுக்க முடியாது. அதெல்லாம் வளர்ந்து காய்ச்சி அது முத்தி நீங்க காய வச்சு விதையில எடுக்கிறதுக்குள்ள இந்த கரணை மூலியமா அவ்வளோ சீக்கிரத்துல உற்பத்தி பண்ணிடலாம். கரணைய வச்சீங்கன்னா, அதிலேயே கிட்டத்தட்ட 20ஆம் நாள் நீங்க அதில அறுவடை பண்ணிடலாம். இப்ப அதுக்கு நீங்க விதைகள எடுத்து அத போட்டு அத முளைச்சு திரும்ப காய் வரதுக்கு அது கிட்டத்தட்ட 90 நாள் ஆகும். இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுங்க. காய்கறி விதைகளா இருந்தாலும் சரி, எந்த விதைகளா இருந்தாலும் சரி, 90 நாட்களுக்கு நீங்க அத வந்து பராமரிச்சா மட்டும் தான் சரியான விதையா நம்ம கொண்டு போக முடியும். சில விதைகள நம்ம உடனே அறுவடை பண்ணிட்டு உடனே விதைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அது சரியான விதையே கிடையாது. அதோட விதை உறக்கம் கிட்டத்தட்ட 90 நாட்கள் இருக்கணும். 90 நாட்கள் இருந்தால் மட்டும்தான் அது நம்ம சரியான விதைக்கு அதை ஏற்றுக்கொள்ளப்படும். அது விதைக்கல்லையா இருந்தாலும் சரி, நெல்லா இருந்தாலும் சரி, சிறுதானியங்கள் இருந்தாலும் சரி, கேழ்வரகா இருந்தாலும் சரி, எள்ளா இருந்தாலும் சரி, எந்த விதையா இருந்தாலுமே அதுக்குன்னு விதை உறக்கணும் 90 நாட்கள் வேணும். 90 நாளுக்கு வச்சுட்டு தான் நம்ம அதை விதைக்கே எடுக்கலாம். அதுக்கு பிறகு தான் அதை விதை கொண்டு வரலாம். அதுக்காக இன்னைக்கு வந்து கருப்பு கவுனி நான் அறுவடை பண்ணேன், உடனே கொஞ்சம் நாளைக்கு வயல்ல விதைக்க போறேன், நான் இன்னைக்கு காஞ்சிடுச்சு இதை விதை கொண்டு போறேன்னா அது அது சரியான விதைக்கு ஆகாது. முளைக்கும். ஆனா அதுக்கான மகசூல் அதுல கிடைக்காது. இது குறிப்பா விவசாயிகளை கவனத்துல வச்சுக்கணும். அதனாலதான் ஒவ்வொரு விதையும் பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் அறுவடை பண்ணதை அடுத்த வருஷத்தை அதை பயன்படுத்துவாங்க. அப்பதான் அது சரியான ஒரு விவசாயத்துக்கு அது பயனா இருக்கும். அதனால இதெல்லாம் நம்ம வந்து பின்பற்றோம்னா அதுக்கான மகசூல் நம்ம லாபகரமா கொண்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும்.